அனைவருக்கும் வணக்கம். இந்த நலசங்கத்தினுடைய 30ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுவோம் நமது மதிப்பிற்குரிய திராவிட கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர், ஆசிரியர், எங்களை எல்லாம் தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகசால் தமிழர் ஐயா அவர்களை, அவர் ரெஸ்பெக்டட் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் சென்னை ஜோன் திரு சத்யபான் பெஹ்ரா சார், சென்னை மண்டலத்தினுடைய துணை பொதுச் மேலாளர், ஓபிசி நல்ல தொடர்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை வடக்கு பிராந்தியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரபு அவர்களே, சென்னை கிழக்கு பிராந்தியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரஞ்சித் சுவாமிநாதன் அவர்களே, காஞ்சிபுரம் பிராந்தியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களே, working president of our all India body, my brother Dr. Abirdansu, similarly my brother Ravindra Ram, நலசங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் நடராஜன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய தோழர் துணை பொதுச் செயலாளர் பாக்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நலசங்கத்தினுடைய பொருளாளர் தோழர் சரஸ்வதி அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கி அந்த உரையினை படித்த அன்பு தோழியர்களே, மற்றும் இங்கே அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட அமைப்பிலே அங்க வகிக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்த ஐஓபி திரு ராஜசேகரன் மற்றும் தோழர்களே, ஐசிஎஃப் நலச்சங்கத்தினுடைய தோழர்கள் அன்புக்குமார் தலைமையில் வந்திருக்கக்கூடிய தோழர்களே, ஹெச்விஎஃப் ஆவடி சுரேஷ் தலைமையில் வந்திருக்கக்கூடிய தோழர்களே, ஐசிஎம்ஆர் நலசங்கத்தினுடைய தோழர்களே, சென்சஸ் துறையிலே வந்திருக்கக்கூடிய ராஜ்குமார் மற்றும் தோழர்களே, அதே போல் நம்முடைய அழைப்பினை ஏற்று இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நலசங்கத்தை துவக்குவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த அந்த ஃபவுண்டர் லீடர்ஸ் திரு சேகரன் அவர்களே, ராஜு அவர்களே, நீலமேகம் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, லோகநாதன் அவர்களே, மற்றும் நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நலசங்கத்தினுடைய தணிக்கையாளர் அன்பிற்குரிய நடராஜன் அவர்களே, அதே போல் வங்கியிலே ஓய்வு பெற்றவர்களுக்காக அமைப்பினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் கோவிந்தராஜர் அவர்களே, முத்தையா அவர்களே, and our beloved brothers from All India body have come from different states, right from Uttar Pradesh, Orissa, Delhi, Bihar, Gujarat, Rajasthan, Maharashtra, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ், அன்புக்குரிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மழையினையும் பொருட்படுத்தாமல் உணர்வோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களே, சகோதரிகளே, மற்றும் திராவிட கழகத்தினுடைய பொருளாளர் அன்பு தோழர் குமரேசன் அவர்களே, திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரியார் இன்பக்கனி அவர்களே, அதே போல் தோழர்கள் தங்கமணி அவர்களே, அவர்களுடைய துணைவியார் அவர்களே, மற்றும் இந்த வங்கியிலே உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய தனசேகரன் அவர்களே மற்றும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மிகுந்த ஒரு உணர்ச்சிகரமான ஒரு உணர்வுமிக்க ஒரு விழாவாக இந்த விழா அமைந்திருக்கின்றது. அதுவும் காலையில் சரியாக நம்மளுடைய நிகழ்ச்சி துவங்குகின்ற நேரத்தில் தான் கடும் மழை இருந்தாலும் கூட அதனையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு தோழர்கள் இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்க
உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள். இந்த சங்கத்தினுடைய பலமே இந்த உணர்வு தான். இதில் வேறு தனிப்பட்ட முறையில் நாங்கள் எடுத்து சில செயல்பாடுகள் செய்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் தருகின்ற அந்த உணர்வு, நீங்கள் தந்த ஆதரவு தான் எங்களை ஒவ்வொரு கட்டத்திலும் நகர்த்தி கொண்டே வந்து இந்த 30ஆம் ஆண்டிலே நம்முடைய நலசங்கம் இந்த அளவிற்கு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த வெற்றிக்கு நாம் ஏதேனும் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு, எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆதரவை தர வேண்டும். அதே போல் தலைமையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் முழு ஆதரவினை ஒவ்வொரு நிகழ்விலும் தர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு நிச்சயமாக இந்த சங்கத்தை மென்மேலும் வலுப்படுத்தும் என்கின்ற அளவிலே இந்த விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. அதே போல் இந்த விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றிய தோழர் சிதம்பரம் அவர்களுக்கும் சுந்தரராவ் அவர்களுக்கும் நன்றி. அந்த தோழர்களெல்லாம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். When Dr. Amurthansu was speaking, he was elaborating the various incidents that has brought this association, and due to his affection he was sometimes maybe exceeding that, but the real fact remains, whatever we have achieved, that is because of the ideological background we have on the basis of Periyar. The victory goes to Periyar only, nothing else. So when we follow an ideals on the basis of social justice, and particularly when we follow the ideals of Periyar, victory is certain. Maybe one day may be delayed, but victory is certain. In 1950, up to 1950, we had communal GO in Tamil Nadu, 100% reservation. From 1928 onwards, it was implemented. But when the constitution came into effect, it was struck down by both the high courts of Tamil Nadu and as well as Supreme Court of India. There came Periyar. 1 year he agitated. Finally, he compelled the government of India to amend the constitution first time. In 1951, the amendment came, Article 15(4), that provided reservation in education, not only for Tamil Nadu, for the entire country. So today, any student belonging to the backward classes or scheduled castes or tribes or minorities or anybody getting reservation in education, it is because of Tandai Periyar only. Similarly, on every success of this backward classes or scheduled castes and tribes, the Dravidian movement, the Periyar movement is behind that. Whether be it the 9,000 GO that was brought by MGR in 1979, or when there was a issue on implementation of 69% reservation because of court interference in 1993, the Periyar movement only came into the front under the dynamic leadership of our leader, Dr. Veeramani Ayya avargal. He only protected that. And today, the backward classes were able to enjoy 69% in Tamil Nadu because of the efforts of our leader only. Similarly, when in 2006, the Central Education Bill came, he was in the background doing so many things. When the bill was passed, but it was struck down by the Supreme Court. They gave the stay. So there was a problem. So he appealed to our Chief Minister, then Chief Minister Karunanidhi, to engage the senior lawyers. So Parasuran was engaged. Similarly, Lalu Prasad engaged Ram Jethmalani. So we were in the court. We were only in the behind. We were working here and there. We were just coordinating. But the real work was done by our leader only. Similarly, in the NEET, the first statement came from our leader only. On 8th May 2020, he issued a statement in the daily paper of the Periyar movement, Vidudalai. We call it as a liberation. He issued a statement that there is a problem. The government is not implementing 27% reservation in the All India quota in medical seats. Then only people got awakening, and I also worked. Maybe I worked on the statistics.
I gave the data, but it appealed to the people, but he was silently working on that, and he filed the case in Madras High Court when others went to Supreme Court. So Supreme Court directed everyone to go to the Madras High Court only. So he was giving the direction to the government also how to proceed in this case. Finally, we won the case, but the credit goes to our leader only. Today, 4,500 students belonging to the backward classes are entering, getting the medical admission in both PG and UG. It is because of the Periyar movement led by our leader only. Similarly, when the government brought a constitutional amendment, 123rd Amendment Bill, that provided constitutional power for the National Commission for the Backward Classes. The bill was referred to a select committee headed by the present Labour Minister, Bhupendra Yadav. That select committee invited suggestions from the public. Our leader gone through the bill and he found out that the bill totally takes the powers from the states to the union government. So he made a presentation on that to the government, and surprisingly the government invited the opinion of the public. So there was a public hearing in the Parliament Annex building where our leader was also invited by the government. He went there. I also went along with our leader. He presented before the committee that this bill takes away the powers of the state government in identifying the backward classes, which is dangerous because all the identification of any backward class or any group of people can be effectively done only by the state governments, not by the central government, because central government for any of its activity depends only on the state government for its implementation, whereas your bill takes away the power. But the select committee, even though his submission was taken, it was recorded in the minutes. Even now also you can browse it. But the government has not taken that view seriously. They went ahead with the bill. But what happened was Supreme Court in another case said that, for another Maratha case, it said that state government doesn't have the power to identify the backward classes. Then only all the members of the parliament got their eyes opened, they read the bill, then they made a hangama in the parliament. Then came 105 amendment, giving back, restoring the powers of the state government to identify the backward classes. But the brain behind this was our leader only. So we should know the history. So how this Periyar movement has taken inch by inch on every matter for the welfare of the backward classes or for this achievement of social justice. For more than nearly 100 years, we are going to celebrate 100 years of our movement next 2025. So in this 100 years, whatever development that has happened in Tamil Nadu or whatever transformation that has happened across India, the Dravidian movement led by Periyar movement is behind that. That our people should know. Then only our movement, our association is not a mere association. It is not just for recruitment of people. It is to ensure that the backward classes constituting the majority of this country have a representation in the top echelons of the power, in the decision-making process. That is called democracy. We want that democracy. So social justice wants to ensure that all the people should have participation in the governance of the country, and Periyar only led that movement far towards that only. So in our association, particularly Union Bank of India OBC Employees Welfare Association in Tamil Nadu, in particular, we took up that ideal only. We are working on that. That is why we were able to garner the support of all our members. Here we have assembled, retired members are here, working members are there, ladies are here. All these people, they know very well what is the history of this movement. That is why they were vibrant, they were actively participating. That is the strength of this association. That is only the success of this 30th year when we are celebrating this function. So my friends from across country who have come from all the states,
This is the Dravidian model. This is the model association which everybody, if you follow, means then our success will be at our reach only. So when we are celebrating this 30th year, it is not that we want to boast ourselves, but we have got lot of challenges ahead and we have to achieve so many things. What we have achieved is only little. What we have to achieve is more. Still we didn't have representation in all the sectors. I have filed an RTI with the finance ministry to provide all the data about the representation of the backward classes, scheduled castes and tribes in the board of the bank. I have received so far out of 12 banks, 8 banks they have given the data. It is unfortunate that many of the boards, you don't have a representation of OBC or SC or ST. Whereas that board decides the policy for the welfare of the people of this country who constitute backward classes, SCs, STs to the extent of 80%. So I have made a data. When it comes fully, we will publish it. We will take up to the government to ensure that the representation in the board of the banks, we should have a representation. Likewise, in every sector, we are demanding that only. It is not an unconstitutional demand. The Constitution gives a provision for that. There should be adequate representation. That is what Article 64 says. So we want adequate representation in all the sectors, not to the level of the lower level in the sense for substaff or clerk or scale 1. We want to know how many people are representing at the top level, where any of the policies are decided, how many of us are in that board. That is the essence of the social justice. Union Bank OBC Association Tamil Nadu will henceforth work towards that only. I think this 30th foundation, we will assure that we will take up that policy ahead to achieve that social justice, so that our people get the representation which is due for them in all the walks of life, for which you people have the should support for our further movement. We are here today. Tomorrow you are the youngsters who are going to take up this goal to achieve that goal, and I am sure that all of you will be able to take up that, and I am really happy that all of you have come for this function. And once again, my greetings to all of you. And இந்த அளவிலே இந்த விழாவிலே கலந்து கொண்டு எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய, எங்களை எல்லாம் மென்மேலும் உற்சாகப்படுத்திய அனைத்து தோழர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து இந்த அளவிலே எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.